இன்னைக்கு அம்மாவோட ஞாபகமா அவங்களோட வாழைக்காய் வறுவல் ஸ்டைல்ல அப்பா இன்னைக்கு லஞ்சுக்கு கருணக்கிழங்கு வறுவல் பண்ண போறாரு. இந்த கருணக்கிழங்கு வறுவல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள், அதோட செய்முறை என்னன்னு இப்போ பார்க்கலாம். கருணக்கிழங்க ஒரு மீடியம் திக்னஸ், ஒரு 1/2 inch அரௌண்ட் திக்னஸ்க்கு பெரிய பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி, அப்புறமா அதை வேக வச்சு ரொம்ப குழஞ்சி போகாமல் ஜஸ்ட் நல்லா ஒரு ஃபோர்க் இன்சர்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச கருணக்கிழங்கை வறுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவு, மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு, இந்த நாலுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, உங்களோடது பிளெயின் மிளகா பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக போடலாம். இல்லைனா தனியாலாம் சேர்த்து அரைச்ச மிளகா பொடி, இப்போ நாங்கள் போடுற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியா பொடி, அதையும் ஜீரக பொடி அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மிளகா பொடியில் எல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் வெறும் மிளகா பொடி மட்டும் போட்டிருக்கோம் இங்கே. ஸோ இது கூட கொஞ்சம் பெருங்காயம், உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை. அது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க கருணக்கிழங்குல இதை கருணக்கிழங்கு எடுத்து இந்த மசாலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி கருணக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருக்குங்கிறதுனால அதே ஓரளவுக்கு பிடிச்சிக்கும். கடைசியாகவும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிச்சம் மீதி இருக்க அந்த மிக்சரை அதில் ஒட்ட வச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மேலேருந்து தண்ணி விட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வறுக்கிறது நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் பண்ணலாம். ஒரு சில பேர் இந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த கருணக்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணிட்டு, இல்லைனா ஒரு 3/4 ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலாவில் மிக்ஸ் பண்ணலாம், வானலில் பண்ணலாம். நாங்கள் இன்னைக்கு தோசைக்கல்லில் தான் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இதை இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண இந்த கருணக்கிழங்கை சூடான தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு அது மேலே அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப போகிறோம். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் இந்த மசாலாலாம் கருகிடாமல், அதே நேரத்தில் கருணக்கிழங்கும் கிறிஸ்பி, ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிற மாதிரி. ஏன்னா ஃப்ரை பண்ண அளவுக்கு கிறிஸ்பி இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா பெட்டர். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவும் விட்டுக்கலாம். ஸோ இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா தீஞ்சிடும். அப்புறம் கருணக்கிழங்கும் அந்த எந்த கிறிஸ்பினஸ்மே இல்லாமல் ரொம்ப வேக வச்ச கருணக்கிழங்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மெயின் கம்மியான ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும், திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான தீயாமல், எவ்வளோ நேரம் இருந்தாலும் தீயாமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா டர்ன் பண்ணணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு டர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க ரெகுலராக, தீயாமல். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கருணக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ, ஒரு பேட்ச் 2 பேட்ச் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லா கருணக்கிழங்கையும் வறுத்தாச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.